Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admission open. Apply online. இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிப்பீட். Fresh and trendy ஆடி சேல் up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. நேத்து உங்களோட பிறந்தநாள் கேள்விப்பட்டோம், உண்மைதானா? ஸோ கிஃப்ட் என்ன வைக்கிற? தக்காளி பார்த்தா தெரியலையா? பார்த்தா தக்காளி மாதிரி தெரியல. தொட்டு பேசுனா என்ன பண்ணுவ? வாயிலேயே குத்துவேன். அப்ப தொடுவேன். 200 ரூபாய் தர முடியாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். என்ன? இந்தியா கிளிஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜிஆர்எக்ஸ். இது உங்கள் நாங்களும் தான் ஹீரோ நிகழ்ச்சி. இன்னைக்கு நாங்களும் தான் ஹீரோ நிகழ்ச்சியில ஆக்ட்ரஸ் பிரியங்கா அவங்கள தான் வெல்கம் பண்ண போறோம். வெல்கம் மேம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எப்போதும் உங்க காமெடியில பார்த்து நிறைய சிரிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்பயும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ நாங்களும் தான் ஹீரோ இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னைக்காவது உங்க மனதளவுல இந்த விஷயம் செஞ்சு நான் ஹீரோ மாதிரி உணர்றேன், இந்த விஷயம் செஞ்சதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு நினைக்க பெருமைப்பட்டுறீங்களா? ஏன்னா இப்போ எல்லாருமே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம எல்லாருமே ஹீரோ ப்ரொஜெக்ட் ஆகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னைக்காவது உங்கள் மனதளவில் இன்னைக்கு நம்ம ஹீரோ மாதிரி இருக்கோம்ல அப்படின்னு நினச்சிருக்கீங்களா மேம்? அப்படி எதுவும் நினச்சது இல்லையா? இல்லை, ஹீரோ அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்களே, அதனால அப்ப நான் ஹீரோ தான் அப்படி நினைக்கிறது இல்லை. ஹீரோ எப்பவுமே நினைச்சுக்க மாட்டேன், நம்ம ஹீரோ மாதிரி அப்படி நினைச்சுக்க மாட்டாங்களே, அதனால அந்த வகையில் நான் ஹீரோ. உங்களோட பிறந்தநாள் கேள்விப்பட்டோம், உண்மைதானா? ஸோ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு என்னோட சார்பா, அதாவது என்னோட சார்பா ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்துருங்க. ஸோ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன் நினைச்சு பாருங்க. ஏதாவது தெரியல, ஏதாவது கெஸ், ஏதாவது ஒரு ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த கிஃப்ட். இப்போ இருக்கிற நிலைமைக்கா? இப்போ என்ன நிலைமை? உண்மையிலே உங்களோட கிஃப்ட், ஸோ உங்களோட பிறந்தநாள் கிஃப்ட் இதாங்க. உண்மையில இப்ப இருக்கிற நிலைமைக்கு காஸ்ட்லி தானே. ரொம்ப நன்றி. உங்களோட பிறந்தநாள் கிஃப்ட்டுக்காக வாங்கிட்டு வந்துறீங்க. ஏன் இவ்வளவு தெரியுங்க? தக்காளி. தக்காளி. ஓகே. இந்த தக்காளி வந்து நீங்கள் ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர் அப்படின்னு தெரியும். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு எடுத்து நடிப்பீங்க. அதே மாதிரி இந்த தக்காளியை வச்சு ஒரு கான்செப்டோட தான் வந்திருக்கு. சும்மாலாம் பிறந்தநாள் கிஃப்ட் கொடுப்போமா? இந்த தக்காளியை ஒரு சேல் பண்ணால் எப்படி? ஒரு தண்ணியை போட்டு ஒருத்தன் வர்றாம, ஓகேவா? நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்து இந்த தக்காளி வைக்கிறீங்க, அவங்க 2 பேரும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனா இதில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ரெடியா? இது என்ன கான்செப்ட் கொடுத்தா பண்ணிடு, இதுதான் கான்செப்ட், பண்ணிடலாம்ல? ஓகே, ஆக்ஷன். தக்காளி 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 கிலோ 200 ரூபாய். என்ன வைக்கிற? தக்காளி பார்த்தா தெரியலையா? பார்த்தா தக்காளி மாதிரி தெரியலையா? தக்காளி மாதிரி தான் தெரியுது. கிலோ எம்பிட்டு? கிலோ 200. தக்காளி ரேட்டை மட்டும் சொல்லு. தொடாத தொடாத, தக்காளி ரேட்டை தான் பேசுறான். வச்சன்னா பாத்துக்க. ஐயோ அப்பா, தக்காளி ரேட் 200? ஐயோ தொடாத சாமி, தொடாத. தொட்டு பேசினா என்ன பண்ணுவ? தங்க வைக்கிற விலையை விட இது ஜாஸ்தி, தொடாத. தொட்டு பேசினா என்ன பண்ணுவ? வாயிலேயே குத்துவேன். அப்ப தொடுவேன். இல்ல இல்ல, தக்காளி இப்ப தக்காளி வர போகுது. தக்காளியை தொடுவேன். தக்காளி தொடுவேன். தக்காளி வாங்குவியா மாட்டியா? வாங்குற. எவ்வளவு விலை? 200 ரூபாய். 200 ரூபாய்லாம் வரவிடு, கம்மியா சொல்லு. 200 ரூபாய். 200 ரூபாய் தர முடியாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். என்ன பண்ணுவ? என்ன அடி செருப்பால? செருப்பாலையா? என்ன என்ன மாமா, நான் கூட செருப்பாலன்ற வரைக்கும் உண்மையிலே போயிட்டீங்க. ஐயோ சாரி சாரி. ராமராமா ராமராமாவா? சரி, நான் தான் சொல்லலாம். நான் உங்களுக்கு ஃப்ளோல டி அப்படின்னு சொல்லிட்டேன், சும்மா ஒரு இதுக்காக. ஸோ இப்படிப்பட்ட இதை எடுத்து வச்சிடலாம். தக்காளி பத்திரம் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள வேணாமா? சரி, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிறோம். ஓகே. என்னைக்காவது ரொம்ப பெருமைப்படுற விஷயம் மாதிரி யார்கிட்ட பாசிட்டிவாக ஒரு வேர்டிங்ஸ் நிறைய வாங்கிருக்கீங்களா? ரொம்ப பாராட்டி யாராவது பேசியிருக்காங்களா உங்களை? யார் பாராட்டு உங்களால் மறக்கவே முடியல இப்போ வரைக்குமே? கிண்டல் பண்ணக்கூடாது. கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய பேர் பாராட்டுவாங்க. நிறைய பேர் பாராட்டுவாங்க, நீங்களே வைக்கப்பட்டுக்கிறீங்க. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு. ஓகே. ஆமா.
நேரில் பார்க்கறதுக்கும் டிவியில் பார்க்கறதுக்கும் வேற மாதிரி இருக்கீங்க. அது நிறைய சொல்லுவாங்க. எனக்கு என்னடா ரொம்ப பாராட்டுறாங்க, ரொம்ப புகழ்றாங்களே, நம்ம என்ன அவ்வளோ நல்லாங்களா அப்படி தோணும். ஆனால் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு கோவம் வராதா எல்லாமே கேட்பாங்க. சினிமாக்காரங்கனாலே ஒரு காசிப்ல ஏதாவது ஒன்று மாட்டிடுவாங்க. அது இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு காசிப்ல மாட்டிடுறீங்களா இது வரைக்கும்? நான் காசிப்லாம் நான் எதுவும் மாட்டல. ஆனால் வந்து என்னை பார்க்கும்போது கேட்பாங்க, விவேக் சார் வடிவேல் சார் எப்படி இருக்காரு? அவங்க வீட்டில் என்னை கேட்குறீங்க, எனக்கு என்னங்க தெரியும். விவேக் சார் எப்படி இருக்காரு? சார் நல்லா இருக்காங்க, அவங்க தெரில. நான் கல்யாணம் இப்போ முடிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கவே இல்லை. இப்போ 8 வருஷம் ஆச்சு. அந்த 8 வருஷம் கேப்லேயும் கேட்பாங்க என்ன ஊரில், அங்கேயும் கேட்பாங்க, இப்போயும் கேட்குறாங்க. எல்லாரும் சார் இப்போ படத்துலேருந்து இப்போ மறுபடியும் நடிக்க வந்துட்டாங்களே, என்ன சொல்கிறாங்க? சரி தெரிலங்க அப்படின்னு. என்னங்க நீங்கள் போய் தெரிலன்றீங்க? நீங்கள் போய் தெரிலன்னா என்ன? என்ன நீங்கள் போய் தெரிலனா என்ன? நீங்கள் உங்களுக்கே தெரியலையா? என்னங்க உங்களுக்கே தெரியலையா? தெரிலங்க, அதுதான். அந்த மாதிரி சொல்லும்போது கஷ்டமா இருக்கும். ஓகே, அடுத்து சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சினிமா வாழ்க்கைன்னு இருக்கு. உங்களுக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு? குடும்ப வாழ்க்கையா, சினிமா வாழ்க்கையா? ரெண்டுமே. பட் ஆனால் ரெண்டையும் கரெக்டாக இது என்ன சொல்றது, கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுதா? முடியுதா? ஒரு காலகட்டங்களில் பிஸியாக இருப்பாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஒரு காலகட்டங்களில் இடையில பிஸியாக இருப்பாங்க. ஒரு காலகட்டங்களில் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. இது சினிமாவில் வந்து 3 கட்டமாக இருக்கும். முதல் கட்டம், நடுக்கட்டம், இறுதி கட்டம் சொல்லுவாங்க. இது நம்புறீங்களா மேம்? இது உண்மை? கண்டிப்பாக ஒரு மாசத்துலேயே அது நடக்கும். ஒரு மாசத்துல? ஆமாம். ஃபஸ்ட்டாக அந்த 1 to 15 பிஸியாக இருப்போம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் இருக்கா இல்லையா சொல்கிறேன் அப்படின்னுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது வீட்டில். அந்த மாசத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம். சினிமா இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கா? அதாவது நீங்க பிஸியா இருந்த காலகட்டங்கள் நிறைய இருக்குல்லம்மா? இருக்கு. ஸோ இப்போ அப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சினிமா வாழ்க்கையும் அப்படிதான் மாறுமா? ஒரு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாய்ப்புகள் குறைஞ்சிருமா? எதனால குறையுன்னு நினைக்கிறீங்க? மற்ற ஆர்டிஸ்ட் வராங்க, நிறைய புதுமுகங்கள் வராங்க, அதுவும் ஒன்று. அப்புறம் சில நேரம் என்னன்னா, சரி ஆல்ரெடி நம்ம பார்த்த முகமே பார்க்குறதுனால இவங்க வேண்டாம், புதுசாக போடலாம் அப்படின்னு. சில நேரம் டேட்ஸ் இது பண்ண முடியாதனால, அது பண்ண முடியாதனால, அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஓகே, டேட்ஸ் பிரச்சனைலாம் வந்திருக்கா அப்போ உங்களுக்கு? வந்து வராம ஆர்டிஸ்டே கிடையாது. இல்லை நான் கேட்குறேன், பொதுவாக நம்ம பிஸியாக இருக்கும்போது நிறைய டேட் பிரச்சனை வரும், அப்படிலாம் வந்திருக்கா மேம்? வந்திருக்கு. என்னைக்காவது டேரக்டர் திட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிடுறீங்களா? ஏதாவது திட்டு வாங்கினீங்களா? கே ரவிக்குமார் சார் இருக்காங்கல்ல, அவங்க வில்லன் படத்துல வந்து அந்த ராக்கி கட்டுற சீனு, அஜித் சார் அது வந்து இவரு ரமேஷ் சாருக்கு வந்து ராக்கி கட்டணும். அப்போ வந்து என்னை வந்து கட்ட சொன்னாங்க. அப்போ நிறைய பேர் மொத்தமாக வந்து கட்டுவோமா. அப்போ வந்து கட்டும் போதுல எனக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, என்னைய வரும்போது அங்கே இருக்கிறதே குட்டி இடம், என்னை தள்ளிட்டு அவங்க முன்னாடி போய் கட்டிட்டாங்க. கட் சொல்லிட்டு கடகடன்னு வந்து பஸ்ஸு ஜன்னலில் நின்றுல முன்னெல்லாம் வர சொன்னோம் பாரு முன்னாடி, அப்படியே முடிச்சு கடகடாங்க. எனக்கு ஒரே அழுவே. அவங்க தானே நம்மளை தள்ளி விட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறமேட்டு அடுத்த சரி 1 more பண்ணாங்க. 1 more போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இங்கெல்லாம் அப்படியே வெடிக்குது, அந்த மாதிரி இருந்தது. அப்படியே போய் சீனெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி நானும் அம்மா அழுதுகிட்டே போகிறேன். நான் அம்மா சரி அழாது. அப்புறம் சார் வந்தார் அந்த பக்கம் வந்துட்டு, இல்லை நான் உன்னை நீ தான் முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன், அப்போ நீ வராமல் பின்னாடி போயிட்டுனா அப்போ நான் சொல்கிறதுக்கு? இல்லை சார் ஒன்றும் இல்லை, வர முடியல சார், அங்கே இடம் இல்லை அப்படி சொன்னேன். சரி ஒன்றும் இல்லை, அதான் அடுத்த ஷாட் பண்ணிட்டால அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. ஓ அதுதான். அண்ட் வந்துட்டு ஒரு ஃபைனல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட லுக்கு எல்லா இதுலேயும் பார்த்துருக்கோம். அதாவது க்ரஷ் மெட்டீரியல், இல்லை வந்து ஹீரோ இருப்பாங்க, ஹீரோ லுக்கு வர்ற மாதிரி, காமெடினா காமெடியன் லுக்கு வர்ற மாதிரி, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். உண்மையா இல்லை, அந்த மாதிரி லுக்கு தான். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒன்று என்னென்னா, ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு லுக்கு விடுவீங்க. ஓகே, ஒரு க்ரஷ்னா ஒரு மாதிரி ஒரு கிளாமர் லுக்கு, ஒரு காதல்னா ஒரு கிளாமர் லுக்கு, அந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரியில் நான் சொல்கிறேன். இவங்களுக்குலாம் நீங்கள் என்னென்ன ஒரு லுக்கு மட்டும் எங்களுக்காக பண்ணி காமிங்க. ஓகே, அப்படி ஒரு இது நீங்கள் பண்ணுவீங்களா? அதில் சொல்ல தேவை, ஆர்டிஸ்டுகள்லாம் தேவையா? நானே மாட்டேங்கிட்டு. ஓகே, நீ சொல்கிறது தான் பண்ணுறோம். ஓகே, 4 இது ரெடியா? கேமரா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு அவங்கள கிராஸ் பண்ணி அவங்க க்ரஷ் போகிறான், காலேஜ் படிக்கிற க்ரஷ், எப்படி அவனை பார்த்தா லுக்கு விடுவீங்க? ஓகே, அடுத்ததாக உங்களை கிராஸ் பண்ணி உங்களோட லவ்வர் வர்றான், ஒரு காதலிச்ச பையன் காதலன் வரும்போது எப்படி ஒரு லுக் வரும்? ஒரே மாதிரி வருது.
அடுத்ததா ஒரு கணவர் கணவரா? கணவர் ஒரு கிளாமர் லுக்கோட வரணும். அவங்க எப்படி வேணா வரும் ஆட்டிடியூட். கணவர்னா எப்படி வரும்? கணவர் அடுத்ததா கள்ளக்காதலன். அடுத்தவன் இல்லைங்க, நாங்க எல்லா லுக்குமே பார்த்துருக்கோம். நீங்க எல்லா படத்துலயுமே ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க, நீங்க போய் ஹீரோ லுக்கு விடுவீங்க. இதான் கள்ளக்காதல். அவன் ஆல்ரெடி ஒரு காதல் இருக்குல்ல, சாப்பிட்றப்ப அவனை எப்படியா உஷார் பண்ணன்ற நினப்புல அப்படியே ஒரு லுக் வரும். எனக்கு முதல்ல இந்த ரொமான்ஸே வராதுங்க. அப்படியா? வீட்டு கட்ட பாத்தீங்களா? எல்லா படத்துலயும் அப்படிதானே பண்றாங்க. வீட்டு கட்ட பாத்தீங்கல்ல? வீட்டு ஆமா போயிட்டாங்க போல சாமி. ஓகே, அதான் ஒரு அவங்கள மட்டக்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று. விட்டு காமி உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. ஓகே, ரெடியா? ஸ்டார்ட். அதான் வந்துருச்சே. இது போதுமே அவ்வளவுதான், முடிஞ்சே. ஓகே, சூப்பர். அவ்வளோ அழகா ஆன்சர் பண்ணீங்க. அதுக்காக நான் என்ன சொன்னேனே தெரியல, ஏதோ ஒரு உளறி கொட்டிருக்கேன். அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admission open. Apply online. இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிப்பீட்டட். Fresh and trendy ஆடி சேல் up to 50% தள்ளுபடி. The Chennai Silks.